ஹாய் கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டோம். இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன டூரிஸ்ட் ஃபேமிலியும் இத்திரி மூவி ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேட்டர்ஸில் ரன் ஆகிற டூரிஸ்ட் ஃபேமிலி மூவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இலங்கையிலேருந்து ராமேஸ்வரம் வழியாக சசிகுமார் ஃபேமிலி சென்னைக்கு வராங்க இல்லீகலாக. இவங்க வர டயத்தில் ராமேஸ்வரத்தில் வந்து ஒரு சின்ன பேம் பாஸ்ட் நடக்குது. அது இவங்க வந்து இதாச்சா இல்லையான்னு சொல்லிட்டு சென்னை இவங்க வீட்டில் வந்து போலீஸ்காரங்க வராங்க. போலீஸ்காரங்க இவங்க பண்ணாங்களா இல்லையா, இவங்க ஃபேமிலி வந்து போலீஸ்காரங்கள்டேருந்து எப்படி இதாச்சு. இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. எனக்கு இந்த படம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு ஆக்ஷன், ஒரு இது இல்லாமல் ஒரு ஃபேமிலி ஸ்டோரியாக இருந்துச்சு. சசிகுமார் வந்து நல்லாவே நடிச்சிருந்தாங்க, சிம்ரனும் நல்லாவே நடிச்சிருந்தாங்க. சசிகுமாருக்கு அயோத்தி காவல்த்த மூவி இது உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. சசிகுமாரோட சின்ன பையனை இந்த படத்தில் ஒருத்தன் வருவான். அந்த தம்பியோட சீன் உண்மையாகவே வந்து எல்லா இடத்துலையுமே பயங்கரமாக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து நீங்கள் தேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா சிரிக்கலாம், கை காத்தலாம். சில இடத்துல வந்து உங்களுக்கு அழுக வைக்கிற சீன் மாதிரியுமே உங்களுக்கு வந்து இருந்துச்சு. யோகி பாபு வர சீனு, MS பாஸ்கர் வர சீனு, அவங்க எல்லாருமே வந்து உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. சிம்ரன் சசிகுமாருக்கு வர சீனு, அந்த ஃபேமிலி காமிக்கிற சீன் தான் வந்து உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. படம் வந்து பொலிட்டிக்கல் ரொம்ப இருக்காம ஒரு அளவுக்கு பொலிட்டிக்கல்ல வந்து அங்கங்க தெரிவிச்சுட்டுருக்குறாங்க. அதே மாதிரி விஜய் சாரோட 2-3 ரெஃபரன்ஸ், மூவி ரெஃபரன்ஸ் வந்து இந்த படத்தில் வச்சிருக்காங்க. ஆனால் என்னன்னு சொல்ல விரும்பலை, நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. படம் வந்து ஃபேமிலியோடய போய் பார்க்கலாம். கை கட்டி சிரிச்சுட்டு ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி மூவியை நான் பார்த்தேன். நல்லா என்ஜாய் பண்ணியே நான் தேட்டர்ஸில் சிரிச்சு நான் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி மூவி நான் பார்த்துருந்தேன். நீங்கள் யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேமிலியோடையே போய் பார்க்கலாம். இப்போ தேட்டர்ஸில் தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் ஆன இத்திரி மூவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வரிசையாக ஒரே பேட்டர்னில் நிறையா கொலை நடந்துட்டு இருக்கு. கில்லரை தேடி நானி போறாரு. கில்லர் யாரு கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படம் வந்து எனக்கு டீசன்ட் டு வாட்சிங்காக இருந்துச்சு. இட் 1 மூவி எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இட் 2 நல்லா இருக்கு. இட் 2 கம்பேர் பண்ணும்போது இட் 1 அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அந்த 2 கம்பேர் பண்ணும்போது இது எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. இல்லை நானி வந்து 100 பேர் 700 பேர் ஆண்டா கூட ஒரே ஆளாக வந்து சண்டை போடுற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அது மைனஸாக பார்த்துருந்தேன். அதே மாதிரி ரன் டைம் ஓவராக இழுத்துட்டு போயிட்டாங்க, அதுவுமே ஒரு இடத்துல பார்த்துருந்தேன். அதே மாதிரி வந்து ஃபைட்டு ரத்தம் தெறிக்க தான் இந்த இத்திரி இருந்துச்சு. அந்த 2 பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. இல்லை வந்து ஃபுல்லாக ரத்தம் தெறிக்க அதுதான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒயிட் கலர் கோட்டு போட்டுட்டு வருவாரு. அது வந்து கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கோட் வந்து ரெட் கலர் கோட்டாக மாறிடும். அதே மாதிரி வந்து பார்ட் 4ல் வந்து ஒரு தமிழ் பிக் ஆக்டர் நடிக்கிறாரு. அதோட ரெஃபரன்ஸாக வந்து பார்ட் 3லேயே கிளைமேக்ஸ்லேயே வச்சுருந்தாங்க. நீங்கள் பார்ட் 4 பார்க்குறீங்கன்னா பார்ட் 3 இதை பார்த்துட்டு நீங்கள் அதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இது ஒரு பேன் இண்டியா ஃபிலிமாக எடுத்துக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் அந்த வைலன்ஸ்னால் கொஞ்சம் கம்மி பண்ணி இன்னும் கொஞ்சம் எடுத்துருந்தாங்கன்னா இந்த படம் நல்லாவே ஓடிக்கும். எனக்கு பிடிச்சது வந்து படத்தில் நடிச்சவங்க மிச்சம் எல்லாருமே நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். ஆக்ஷன் ரத்தம் அந்த இதுனா எல்லாத்துக்கும் பிடிக்கணும். போய் மறக்காமல் போய் நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து நான் மொத்தமாக போய் பார்த்துருந்தேன். படம் வந்து டீசன்ட் டு வாட்சிங்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃபில் வந்து ஃபுல்லாக ரத்தம்னா ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபைட்டு 100 பேர் 700 பேர் வந்தால் கூட அடிச்சு இது பண்ணுற மாதிரி ஃபுல்லாக அதே தான் இருந்துச்சு. நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் நம்மளோட வீடியோ ஒரேன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த என்ன மூவி ரிவ்யூ பண்ணான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.